ஸோ 93ல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது சேஃப். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை பார்ட்னர்ஸ்குள்ள நடக்குதுனாலும் அது வெளில தெரிஞ்சிரும். இவங்க சொல்றாங்களா? இல்ல பார்ட்னர் சொல்றாங்களா? இல்ல மத்தவங்களா தெரிஞ்சுக்கிறாங்களான்னே இவங்களுக்கு தெரியாது. பட் இவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னலா ஒரு பிரைவேட்டா இருக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே பிரைவேட்டா இருக்காது. இதனால தான் கப்பிள்குள்ளேயுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இவங்க ரிலேஷன்ஷிப்ப கான்ஃபிடென்ஷியலா கொண்டு போறாங்களோ, அந்த அளவுக்கு இவங்க ரிலேஷன்ஷிப்ங்கிறது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெருசா இவங்களுக்கு ஈகோவும் இருக்காது. குரு கன்னியில தான் இருக்கிறாரு. சனிக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால 93 எப்படி இருப்பாங்கன்னா, பெருசா ஈகோவுக்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. பட் ஆனா அவங்க பார்ட்னர் கிட்ட சில தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறத இவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. இவங்க ஒண்ணு நல்லதே செஞ்சாலுமே, அத அவங்க வந்து மிஸ்கான்செப்ஷன் மூலமா தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைக்கு தான் 1993 மேக்ஸிமம் உள்ள போவாங்க. அப்ப 2 விஷயம். ஸோ பார்ட்னருக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை வரும்போது, இவங்க எமோஷனலா டிஸ்டர்ப் ஆகாம கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாருக்கும். எந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ப கான்ஃபிடென்ஷியலா வச்சிருக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போலாம் அந்த மேரேஜ் லைஃப.